நடு அண்ணாமலையில் நண்பகலில் அடியேன் முன் சுயம்புவாக தோன்றிய அந்த மகா ஒளி பிரகாசம் இரண்டாவது முறையும் கண்கள் விழித்து பார்த்தபோது அந்த ஒளியோ ஆரம்பமோ முடிவோ இல்லாமல் மிக மிக பிரகாசமாக தகதகவென மின்னும் அந்த தங்க குழம்பில் மிக மிக அதிகமாக மின்னும் சிறிய வைர கற்கள் கலந்து ஜொலிக்கின்ற அந்த பிரம்மாண்டமான வெண்மை ஒளி வெளிச்சம் எனது இரு கண்களையும் உடலையும் சுடாமல் மூழ்கடித்து இருந்தது என்று உணர்ந்தேன். இருப்பினும் எனது பார்வை குறித்த கவலையும் தொடர்ந்து இருந்தது. மூன்றாம் முறை கண்களுக்கும் இமைகளுக்கும் முழு சக்தி கொடுத்து திறந்து பார்த்தேன். பேரொளி வெள்ளத்தில் மூழ்கியது தெரிந்தது. மீண்டும் 1.5 வினாடிகளுக்கு மேல் அந்த மகா சுயம்பு ஒளியை எதிர்கொள்ள முடியாமல் தன்னிச்சையாக இரு கண்களும் மூடிக்கொண்டன. கண்களை திறக்க முடியவில்லையே. கண்ணை திறந்தால் கண்ணை பறிக்கின்ற அந்த அகண்ட ஒளி அது மட்டுமே தெரிகிறது. என்ன நடக்கிறது இங்கே? உதவிக்கு யாரை கூப்பிடுவது? என்ன செய்வது? கண்ணொளி போனது மெய்யா, இல்லை என்னுடலான பிண்டத்தையும் அண்டத்தையும் மறைத்தது மெய்யா? இம்மாதிரியான அனுபவம் இதுவரை கண்டதில்லையே. ஒருவேளை இது இறைவனின் செயலா? உடல் நன்றாக இருக்கையில் கண்கள் மட்டும் பார்வையில்லாமல் போகுமா? கண்கள் எப்படி தானாக மூடும்? அந்த நடு அண்ணாமலையில் தொடர்ந்து அந்த ஒளி வெள்ளத்தை காண முடியாமல் எனது இரு கண்களும் மூடியிருந்தன. நாம் தொடர்ச்சியாக இரு கண்களை தொடர்ந்து பார்ப்போம் என்றவாறு 4வது முறையாக இரு கண்களையும் இரு விரல்களை கொண்டு விழித்தவாறு பார்க்கலாம் என்று பார்த்தேன். ஆஹா ஆண்டவா! மீண்டும் இரு விரல்களையும் மீறி கண்கள் மூடிக்கொண்டதே. நமச்சிவாயா! இந்த அற்புத ஜோதி நீங்களாகத்தான் இருக்கும். தாங்கள் ஜோதி நிலையில் இருப்பீர்கள் என்ற நினைவும் இப்போதுதான் வருகிறது. என் அப்பா, கடவுளே இல்லை என்றேன். கருணை மிகு வள்ளலாக நினது சுயரூபமான அற்புத ஜோதியாக மெய்யை காட்டியிருக்கிறீர்களோ அப்பா. நமச்சிவாயா, நீரே கடவுள். அந்த மலையின் நடுவே 4வது முறையும் கண்களை திறந்து பார்த்தேன். அதே பேரொளி. அந்த பேரொளியில் நான் மூழ்கியிருப்பது தெரிந்தது. அப்பா, நமச்சிவாயா, நீரே கடவுள். ஜோதிமயமே கடவுள். சிவமே ஜோதி. எல்லாம் சிவமயம் ஜோதிமயம் என்று முழுமையாக இப்போது நம்புகிறேன். இப்பிரபஞ்சத்தையும் இம்மலையையும் என்னையும் மறைத்து எல்லாம் ஜோதி ஸ்வரூபத்தில் ஐக்கியம் என உணர வைத்த அற்புதமோ, மகாஜோதியில் அண்ட சராசரங்கள் அனைத்தும் இயங்குகின்றன என உணர்த்திய மகா இயக்கமோ, இறைவா, இப்படியே இந்த மகா ஜோதியில் மூழ்கியிருந்தால் என் நிலையின் அடுத்த கட்டம் என்ன என்று புரியவில்லையே. அண்ணாமலையில் 4 முறை தொடர்ச்சியாக அந்த பேரொளியை உயிராக கண்டேன். ஒவ்வொரு முறையும் 1.5 வினாடிகளுக்கு மேல் பார்க்க முடியவில்லை. தன்னிச்சையாக கூச்சம் தாழாமல் கண்கள் மூடியிருந்தன. கடவுளே, மகாஜோதியில் மூழ்கியிருந்தால் என் நிலையின் அடுத்த கட்டம் என்னவென்று புரியவில்லையே. இருப்பினும் கடவுளே, மீண்டும் பழையபடி எனது பார்வையில் இந்த உலகம் உயிராக முழுமையாக தெரிந்தால் நீங்கள் தான் கடவுள் எனவும் கடவுள் ஜோதிமயம் எனவும் நம்ப முடியும். நமச்சிவாயா, நமச்சிவாயா என பயம் கலந்த ஆனந்த அதிர்வுடன் வேண்டினேன். 5ஆம் முறை தயக்கத்துடன் பயத்துடன் இரு கண்களை மிகவும் மெதுவாக திறந்தேன்.